Hi friends, welcome to Thumbflings. இன்னைக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த குட்டி பாப்பா யார் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த குட்டி பாப்பா நம்ம சப்ஸ்கிரைபரோட பாப்பா தாங்க. அவள் வேர் பண்ணியிருக்க அந்த க்யூட்டான ட்ரெஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் தச்சது தான். அவங்க தொடர்ந்து என்கிட்ட நிறைய டெய்லரிங் சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்கள் வீடியோ பார்த்துன்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் நான் நிறைய ட்ரெஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட பிக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த பிக்கெல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்தவித ஹெசிடேஷனுமே இல்லாமல் உடனே ஷேர் பண்ணாங்க. உண்மையிலேயே இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்களும் இதே போல் ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா டெய்லரிங் வீடியோஸ் பார்த்து ஏதாவது ட்ரெஸ் தைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 30 டேஸ் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், நானும் எங்கள் அப்பயும் சேர்ந்து. உண்மையிலேயே இந்த பிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவ்வளோ எஃபர்ட்டுக்கு உண்மையான ஒரு பலன் அப்படின்னு சொன்னால் இந்த பிக் மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு வேஷ்டி கிளாத், அதே போல் ஒரு காட்டன் சாரீ யூஸ் பண்ணி அவங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி நல்ல ஒரு அவுட்கம் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் ஷேர் பண்ணுற பிக்கை நான் என்னோடய கம்யூனிட்டி டேபில் அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிக்குமே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. தொடர்ந்து என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.